ஃபஸ்ட்டு ஐ க்ளோஸ்அப் இமேஜ். இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி மாஸ்க் ஆப்ஷனில் சர்க்கிள் செலக்ட் பண்ணி ஐபால் மட்டும் மாஸ்க் பண்ணிக்கோங்க. இதே இமேஜை டூப்ளிகேட் பண்ணி ஓவர்லேயில் கொடுத்துட்டு அந்த இமேஜில் வந்து மாஸ்க் ஆப்ஷனில் இன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. ஐபால் மாஸ்க் பண்ண இமேஜில் ஐபால் செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 100லேருந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த லேயரில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி எண்டிங்கில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க அவுட்டர் லேயரை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஐபால் வந்து ஃபேட் ஆகிற மாதிரியும் இந்த அவுட்டர் லேயர் வந்து லைட்டாக ஜூம் இன் ஆகிற மாதிரி எஃபெக்ட் கிடச்சிடும். ஸோ இப்போ ஐபால் ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து ரிவீல் ஆகணும். ஸோ டெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த இதில் ஒரு சின்ன அனிமேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக லேயர் பண்ணும். ஸோ இந்த லேயர் வந்து நம்மளுக்கு இந்த அவுட்ரு இமேஜ் இருக்குல்ல அதுக்கு பேக் சைடில் இருந்தால் தான் வந்து டெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயர்லேருந்து மேலே வந்துருச்சு. ஸோ நம்ம லேயர் வந்து இதுக்கு பேக் சைடில் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கும். ஓகேவா? ஒரு 3D ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் எஃபெக்ட். இந்த இதில் வந்து நம்மளுக்கு மெயின் லேயரில் வந்து ஒரு பிளாக் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவர்லேயில் நம்மளுக்கு வந்து பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே ட்ரைவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் பிஎன்ஜி செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியாத மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு பெருசாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே இமேஜை டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு ஸ்டார் லேயர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக டெக்ஸ்ட் ரிவீல் ஆகிற இடம் இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து 2 ஸ்டார்லேயும் கரெக்டாக ஒரே இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் வந்து டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயும் இன்னொரு ஸ்டார் வந்து டெக்ஸ்ட்டுக்கு ரைட் சைட்லேயும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டெக்ஸ்ட் லேயர். இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து மேலே இருந்து கரெக்டாக கீழே சென்டராக வந்து வர மாரி ஆட் பண்ணிவிட்டு அதில் கிராஃப் அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நம்ம கிராஃபில் வந்து கியூபிக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இமேஜ் ரிவீல் ஆகிறது. ஸோ இதில் இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மாஸ்கில் வந்து ஹரிசாண்டலில் நம்மளுக்கு இமேஜ் ஃபுல்லாக தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. தென் அந்த அடுத்ததில் வந்து கடைசி எண்டிங்கில் வந்து ஒரு 0.1 செகண்ட் அந்த லேயர் இருக்கணும். அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இமேஜ் தெரியிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அடுத்த இதே சேம் இமேஜ் லேயர் தான். பட் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாஸ்க் ஆப்ஷன் பண்ணி சர்க்கிள் பண்ணோம்ல. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து சர்க்கிள் இல்லாதனால ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் கஸ்டம் ரிமூவலில் அவுட்டர் லேயர் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த கிளாஸை மட்டும் மாஸ்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த லேயருக்கு கீழே தான் வந்து இந்த லேயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லேயருக்கு அடுத்த இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு அந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ணுறோம். இதுக்கும் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபுல் இமேஜ் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் லேயர் செலக்ட் பண்ணி மாஸ்க் ஆப்ஷனில் நம்ம சின்னதாக வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிற மாதிரி வந்து கீ ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் லேயர் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து லேயர் செக் பண்ணணும். லேயரில் வந்து இந்த ஃப்ரண்ட் இமேஜ் கீழே தான் வந்து ஒயிட் இருக்கணும். அதுக்கு பேக்கில் தான் வந்து அந்த லேயர் இருக்கணும். ஸோ அப்படி கரெக்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு இந்த எஃபெக்ட் அச்சீவ் ஆகும். கொஞ்சம் மாறி மாறி இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இந்த லேயர் இங்கே வச்சுட்டோமா, இப்போ வந்து இது வந்து இமேஜுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த இமேஜ் கீழே தான் வந்து இந்த ஒயிட் லேயர் இருக்கணும். அதுக்கு கீழே தான் வந்து அந்த கண்ணாடி தனி லேயர் இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு மேலே இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து 3 லேயர் இருக்குது. மெயின் லேயர் வந்து நான் அதே பிளாக் இமேஜ் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கன்ஸ் இருக்குல்ல அந்த இது ஒரு லேயர். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரு அந்த ரெட் கலர் இதுவும் ஸ்டாரு அது ஒரு லேயர். அடுத்து வந்து நம்மளோட ஷில்லோட் இமேஜ் இது வந்து ஒரு லேயர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் வந்து நமக்கு அனிமேஷன் பண்ணணும். அது வந்து ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருந்துட்டு தென் அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக ஜூம் இன் ஆகிற மாதிரி வச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்பு வந்து ட்ரைவ் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஓவர்லே பண்ணாலே போதும். தென் அதுக்கப்புறம் இந்த லேயரில் வந்து நம்மளுக்கு வந்து இதே 3 லேயர் தான். இதில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஒன்று, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயரு, அதுக்கு மேலே வந்து 2 புல்லட் லேயர் வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு புல்லட் லேயரை வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டு வந்து கீ ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ செகண்ட் அதே இதை வந்து ரைட்டு டு லெஃப்ட் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக சின்ன மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு சின்ன ஷேக் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி டெக்ஸ்ட் லேயருமே ஆட் பண்ணிவிட்டு அது வந்து லேயரில் வந்து இமேஜுக்கு பின்னாடி இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுலேயே வந்து ஒரு அனிமேஷன் கொடுத்து நம்மளுக்கு லைட்டாக வாபுல் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தோம்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதோட பேக்ரவுண்ட் வீடியோ, தென் அதுக்கப்புறம் ஸ்டாரோட பிஎன்ஜி இமேஜ், தென் அதுக்கப்புறம் உங்களோட கட் அவுட் இமேஜ் 3மே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இருக்குல்ல அதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஜூம் இன் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் ஜூம் அவுட்டில் கரெக்டாக சென்டராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். ஓகேவா? தென் வந்து ஸ்டாரில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஜூம் இன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் கரெக்டாக
அதோட மேட்சாக அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு மேட்சாக வந்து ஸ்டாரை இது பண்ணிவிட்டு தென் வந்து கரெக்டாக சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இமேஜ் இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. தென் வந்து கடைசியாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கரெக்டாக சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து கடைசியில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுத்தோம்னா முடிஞ்சுச்சு, வீடியோ ஓவர்.